ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிராஃப் பார்க்க போறோம். ஓகேவா? நான் என்ன ட்ரான் பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெர்சஸ் டைம் கிராஃப் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப். இப்போ வந்து பார்க்குறப்ப இந்த கிராஃப்ல அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸ்பீட் கிடைக்கும். அதே இந்த கிராஃப்ல நமக்கு அவுட்புட் பார்த்தா என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி. ரெண்டுத்துக்குமே என்ன காமன் ஒரு பாயிண்ட், என்ன ஸ்லோப் தான் வரும். கரெக்டா? ஓகே, இதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்களேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டைமுக்கு கிராஃப் ட்ரான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது மாறவே இல்லை, ஒரே பாயிண்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த 0 போடுங்க, இங்க ஒரு 2 மீட்டர், இங்க 4 மீட்டர், 8 மீட்டர். அப்போ 1 செகண்டுக்கு நேராக பாருங்க எவ்வளோ இருக்கு? 8 மீட்டர். அடுத்த 2 செகண்ட்ஸ் பார்க்குறேன் 8 மீட்டர். அடுத்து என்ன பண்றேன்? 3 செகண்ட்ஸ் பார்க்குறேன். அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே ஓகேவா? 4 செகண்ட்ஸ். அப்போ எப்போ பார்த்தாலும் டிஸ்டன்ஸ் மாறவே இல்லை. ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகவே இல்லை. அப்போ அவுட்புட் என்ன கொடுத்துருந்தீங்க? ஸ்லோப். ஸ்லோப் ஈக்குவல் என்ன போட்டேன்? ஸ்பீட் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ ஸ்லோப் ட்ரான் பண்ண முடியாதா? முடியாது. ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு டிஎஸ் வேரி ஆகலை, 8ஆவே இருக்கு. சரியா? ஸ்லோப் ட்ரான் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த கிராஃப் என்ன அப்படின்னா பார்ட்டிக்கல் எப்படி இருக்கு? அட் ரெஸ்ட். அப்போ பார்ட்டிக்கல் அட் எங்க இருக்கு? ரெஸ்ட்ல இருக்குன்னு எழுதிடலாம். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு 0. அப்போ இன்னும் சிம்பிளா சொல்ல போனாங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராஃப்ல அந்த ஒய் ஆக்சிஸ்ல ட்ரான் பண்ற லைன் வந்து எக்ஸுக்கு பேரலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லோப் வந்து 0. ஓகே, செகண்ட் கிராஃப் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த கிராஃப்ல டிஸ்டன்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கு டைம் பொறுத்து, ஆனா யூனிஃபார்மா இருக்கு. ஸோ இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதை ஸ்லோப் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? கான்ஸ்டன்ட். அப்ப ஸ்பீட் எப்படி இருக்கும்? யூனிஃபார்மா இருக்கும். அப்ப ஸ்பீட் இஸ் என்ன பண்றேன்? யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் ஸ்பீட். அப்ப இதுல ஸ்பீட் சேஞ்ச் ஆகல. ஆர் இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி மாறாது. அப்ப இங்க வந்து பாக்குறப்ப என்ன பார்க்க போறோம்? ஆக்சிலரேஷன் இருக்குமா? இருக்குமா? ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த டைப் பார்க்கலாமா? இங்க கவர் பாருங்களேன். அப்ப அந்த ஸ்ட்ரைட் லைன் நான் போட்டேன் பாத்தீங்களா? என்ன கிராஃப் சொன்னேன்? லீனியர் கிராஃப். அப்ப ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா என்னாச்சு? சேஞ்ச் ஆச்சு. கரெக்டா ஈக்குவலா இருந்தது எல்லாமே. ஸோ அப்போ அது என்ன சொன்னேன்? கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனா போச்சு அப்படின்னா லீனியர் கிராஃப். ஆனா இது பாருங்க ஸ்ட்ரைட் லைனா இல்லை. ஸோ இந்த கிராஃபுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் லீனியர் கிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இங்க பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன், டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுல ஒய்ல எக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எடுத்திருக்கோம்? நம்ம ஆஸ் யூசுவல் எப்பயும் போல டைம் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க கிராஃப்ல. இப்ப இதுல போக போக கவ் அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படி போயிட்டே இருக்கு. கரெக்டா? அப்ப இங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட்ல இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் டிரான் பண்றேன். எப்படி இருக்கு பாருங்க. அடுத்து இங்க டிரான் பண்ற ஸ்லோப் எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் இங்க டிரான் பண்ற ஸ்லோப் இங்க பாருங்க எப்படி இருக்கு. பொதுவா பேசிக்கலி நம்ம ஸ்லோப்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்க வரேன், ஸ்லோப் ஈக்குவல் டு dy by dx. அதாவது y ஆக்சிஸ்ல எவ்வளவு வேரி ஆகுது டிவைடட் பை x ஆக்சிஸ்ல எவ்வளவு வேரி ஆகுது, அதான் சொல்லுவாங்க. இந்த கிராஃப்ல இந்த கிராஃப் நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். இங்க இங்க பாருங்க, கீழே dx ஓட வேல்யூ விட dy வேல்யூ கம்மியா இருக்கு. போக 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 dx ஓட வேல்யூ விட dy அதிகமாயிட்டே போகுது. அது மீனிங் என்ன சொல்றேன் அப்படின்னா டினாமினேட்டர் நியூமினேட்டர். ஓகேவா? அப்ப கீழே dx ஓட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, dy ஓட வேல்யூ அதிகமாகிட்டே போகுது. அப்ப இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்லோப் என்ன இருக்கு அப்படின்னா இங்க பாருங்களேன், இது வந்து இத பாருங்க ஸ்லோப் 1, இத ஸ்லோப் 2ன்னு வச்சுக்கலாம், இத ஸ்லோப் 3. அப்ப இத பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோப் இத பாருங்க, ஸ்லோப் 1 அப்புறம் என்ன போட்டிருக்கேன்? ஸ்லோப் 2 அப்புறம் என்ன போட்டிருக்கேன்? ஸ்லோப் 3. இதுல பாத்தீங்கன்னா ஸ்லோப் 1 விட ஸ்லோப் 2 பெருசா இருக்கு, அதை விட 3 பெருசா இருக்கு. அப்ப போக போக ஸ்லோப்போட வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பீட் அப் மோஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா நாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா வெலாசிட்டி எப்படி சேஞ்சிங் வெலாசிட்டி அதிகமாகிட்டே இருக்கு. அப்ப ஆக்சிலரேஷன் என்ன சார் அப்படின்னா சேஞ்சிங் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல
சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. அதனால இதை ஸ்பீட் அப் மோஷன் சொல்லலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் பிளஸ் ஏன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் மோஷன்ல ஆக்சிலரேஷன் இருக்குமா? இருக்கும். ஜீரோ இருக்குமா? ஜீரோ ஆகாது. அப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இது ஒரு பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கார் டிரைவ் பண்றோம், டிரைவ் பண்ணி ஸ்டார்ட் பண்றோம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜீரோ, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வி பிரஸ் த ஆக்சிலேட்டர். கார் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ 40ல போகுது, அப்புறம் 60ல போகுது, அப்புறம் 100ல போகுது, 120. அப்ப டைம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப டைம் அதிகமாக ஸ்பீட் அதிகமாயிட்டே போகுது. அப்ப இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்படி இந்த கிராஃப் வந்து பாத்தீங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். டைம் இங்க வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா சும்மா ரஃபா என்ன பண்றேன், ஸ்லோ போட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க அப்புறம் இங்க அப்புறம் இங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎக்ஸ் இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த டிஎக்ஸ் ஓட வேல்யூ இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்ப டிஎக்ஸ் ஓட வேல்யூ 1, இது 2, இது 3. என்னாச்சு, இந்த ஸ்லோ பாத்தீங்க அப்படின்னா dx ஓட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது. அப்ப dy வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்ப என்ன சொல்றேன், டினாமினேட்டர் அதிகமாச்சு அப்படின்னா ஸ்லோப் என்ன ஆகும், குறையும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அதை பாருங்க, ஸ்லோப் 1 இங்க பாருங்க, ஸ்லோப் 2 இங்க, ஸ்லோப் 3. கரெக்டா? இதை பாருங்க, இதை பாருங்க, ஸ்லோப் 1 அப்புறம் ஸ்லோப் 2 அப்புறம் ஸ்லோப் 3. இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க அப்படின்னா இதுல ஸ்லோப் 1 தான் அதிகமா இருக்கும், அப்புறம் 2. அப்படி பாத்தீங்க அப்படின்னா போக போக ஸ்லோப்போட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், இதை ஸ்பீட் டவுன் மோஷன். அப்படி இல்லை அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிலரேஷன், அதாவது ரிட்டார்டேஷன். அப்ப அந்த கார் 120ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணும்போது 120ல இருந்து 80, அப்புறம் 40, அப்புறம் 0. ஸோ அந்த மாதிரி என்ன ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்ப என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் இது ஸ்பீட் டவுன் மோஷன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.